ஹலோ மிஸ், இன்னைக்கு டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மேரேஜ் ப்ரொபோசல் ஃப்ரம் மை சிஇஓ அண்ட் திவ்யாவுக்கு ஒரு பெரிய ஹாய் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. மென்ஷன் பண்ணிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் கிம் ஒய்யன். ஆக்சுவலாக உங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குல்ல, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தனியாக ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பார்ட் டைம் ஜாப் போய் உங்கள் லைஃப்பை நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியான டைப், ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். அப்படியே நம்ம ஹீரோ சைடு நம்ம கிம் டயாங். ஸோ அவர் அவரோட கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். அவருக்கு அம்மா கிடையாது, அப்பா செல்லம். அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்பா தான் அவரோட ரோல் மாடல் எல்லாமே. ஸோ அப்பாவோட பிஸ்னஸை இவர் டேக் ஓவர் பண்ணி ஸோ நடத்திட்டு இருக்காரு. அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம கோல்டு சிஇஓ அந்த மாதிரி தான் போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். பட் கோவம் வந்துச்சுன்னா ஸோ யாராக இருந்தாலுமே செத்துருவாங்க, அந்த அளவுக்கு கோவப்படுவார். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். இன்றைக்கி சண்டே, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் புலம்பிட்டே, யார் இது காலைல இவ்வளோ ஃபோன் பண்ணிவிட்டு, சண்டே அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ காலர் ஐடியை கூட பார்க்கல. ஹலோ, யார்? உன் புருஷன். ஆ டே சொல்லுங்க, என்னாச்சு? எங்கடி இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கியா? இவ்வளோ நேரமாவா? என்ன மணி ஆகுது? 10 மணி ஆச்சுடி. ஓ 10 மணி ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயும் சரி சொல்லுங்க. சண்டே தானே? சண்டேவா இருந்தா கால் பண்ணக்கூடாதா? ஐயோ அப்படி சொல்ல மிஸ்டர் டே. எதுவும் ஒர்க் எதுவும் இருக்கா? ஆமாம் ஒர்க் இருக்கு. வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? ஏண்டி 10 வீட்லையாடி நான் இருக்கேன், ஒரு வீடு தானே, நம்ம வீட்டுக்கு தான் வா. சார் நடிக்காதடி, வாடி. லீவ் தானே இன்னைக்கு, சண்டே, அதுவுமா எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? உனக்கு சண்டேவும் லீவ் கிடையாது, கிளம்பி வா, வெயிட் பண்ணுறேன், 10 மினிட்ஸ் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பொசுக்குன்னு கட் பண்ணிடுறாரு. டேட்டை தான் நீங்கள் பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் பர்சனல் செக்யூரிட்டி எல்லாமே நீங்கள் தான். ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேரும் லவ்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்லி, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க. நல்லா ஜாலியாக பேசிக்குவீங்க. அவர் நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி பழக மாட்டார். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பார் அந்தளவுக்கு ஜாலியாக பேசுவார். ஸோ அவர் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறீங்க. ஸ்கூட்டியை ஆன் பண்ணிட்டு ஸோ நீங்கள் டே வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. ஸோ நீங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் உங்களை உள்ளேயுமே விடுறாங்க. உள்ளே போயிட்டு எல்லா மேட்ஸுக்கும் ஹாய் சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு ஸ்டெப்ஸில் ஏறையில் பின்னாடியிலேருந்து உங்களை ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பொண்ணு கூப்பிட்றா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவள் யாருன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு என்ன நிற்க சொல்கிறீங்க? புதுசாக இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் இருக்காமல் கேட்குறீங்க. அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. ஸோ அப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக கேட்குறீங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணோட அம்மா, எவ்வளோ திமிரு இவளுக்கு, யார் இவ பாட்டு வீட்டுக்குள்ளே அவள் பாட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கா, அதுவும் திமிரா பதில் கேட்குறா, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் கேட்குறாங்க. உங்களுக்கு லைட்டாக சுருன்னு கோவம் வருது. இங்கே பாருங்க, யாராக இருந்தாலும் மரியாதை முக்கியம். வாடி போடி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அதான் நான் கேட்டேன். நீங்கள் பாட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போட்டே உங்களுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் கட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இந்த சைடு டே, என்ன இவ காலை கட் பண்ணிகிட்டே இருக்கா? கேமராவில் பார்த்தேனே, வாசலில் வந்துட்டு இருந்தாலே, ஒருவேளை கீழே எங்கேயும் பேசிகிட்டு இருக்காளா? காலை கட் பண்ணுறா. இப்படி அவர் யோசிச்சுட்ருக்கேலே. ஸோ ரொம்ப லவுடாக சவுண்ட்ஸ் கேட்குது கீழே. ஸோ அதனால என்ன ஆச்சு, இப்படி கத்திட்ருக்கானுங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வெளியில் பார்க்குறாரு. நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க, ஒய்யன்மா கொஞ்சம் கோவப்படாதடா, அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம டே சாரோட அத்தையும் அத்தை பொண்ணுங்க தான்.
நீங்கள் அப்பல ஓ அவங்களா சொல்லியிருக்காரு, இருந்தாலும் ரெஸ்பெக்டாக பேச தெரியணும். ஆமாம், நீங்கள் என்ன புதுசாக டே சார்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்போதும் டே வா போன்னு தானே பேசுவீங்க. அது பிரச்சனை வேணாமே, அவங்க தான் டே சார்னா கூப்பிடணும், எங்களையும் மேடம் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதையெல்லாம் கண்டுக்காத, சார் தானே வர சொன்னார், நீ போ அப்படின்னு வந்து அவங்க வேலை பார்க்குறவங்க வந்து சொல்கிறாங்க. அப்பையில் வந்து டேயோட அத்தை வந்து கத்துறாங்க. ஏ நாளே பேசிகிட்டு இருக்கேன், நீ ரெடி அவள்கிட்ட பதில் சொல்லிட்டுருக்க, நீ முதல்ல கீழே இறங்க, நீ பாட்டு போகிற, பெர்மிஷன் கேட்கணும், டே சார் இருக்காரா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. டேக்கு வந்து ஐயோ சண்டையாகும், வந்தனாலே சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு அவர் ஓடி வராரு. நீங்கள் அவரை கவனிக்கலை. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி சண்டை போடுற மாதிரி வந்து போகிறீங்க. அப்படியே டே ஓடி வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு ஐயோ ராட்சசி, அது வேற யாரும் இல்லை, என்னோட அத்தையும் அத்தை பொண்ணு தான், இதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, கூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த சீனை பார்க்கல டேயோட அத்தை பொண்ணுக்கு செம்மையாக காண்டாகுது. ஸோ அவ பேர் வந்து ரெஜினா. அப்படி சொல்லல கோப்படக்கூடாது, ஸோ அது வேற யாரும் இல்லை, என் அத்தையும் அத்தை பொண்ணு தான், ஸோ கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, எதுக்குடி கோவப்படுற, வந்தால் வேமா என் ரூமுக்கு வர வேண்டியதானே, என்ன டே பேசிகிட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் கேட்காத, நான் பாட்டு வந்தேன், என்னமோ திறந்த வீட்டுக்குள்ளே நீ பாட்டு போகிற, திருடின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, நான் வந்து ரெஸ்பெக்டாக கையை கட்டி கும்பிட்டு நிற்கணுமா, டே சார் எங்க, நான் அவரோட பிஏ வந்திருக்கேன், அவரை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லணுமா, அவங்க பெர்மிஷன் கொடுத்தக்கப்புறம் தான் நான் உன்னை வந்து பார்க்கணுமா, இத்தனை நாளாக நான் என்ன உன்னை அப்படியே வந்து பார்த்துட்ருக்கேன், சரி கோவப்படாதடி தங்கம், இங்கே பாரு கோவப்படும், மூஞ்சி ஒரு மாதிரியாக போச்சு பாரு, இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக செல்லமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. போடா ஏதாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறிய, முதல்ல என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிப்லேருந்து வெளியில் வர்றீங்க. அப்போல அவர் என்னடி உனக்கு பிரச்சனை, இதுக்கு தான் வர சொன்னியா நீ, இல்லடி வெளில போகலான்னு வர சொன்னேன், ஐயோ சாரி கோவப்படாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போல அந்த அத்தை பொண்ணு என்னமாம்மா இது அநியாயமாக இருக்குது, பாத்தியாமா மாமா இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஓவராக அட்வான்டேஜ் கொடுத்து வச்சிருக்காரு, அவனை இவனேன்னு சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு மாமா இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும் உனக்குன்னு இருக்கு, அவன் மேலே தான் தப்பு, வேலை பார்க்குறவங்க கிட்ட அடிப்படைஞ்சு தான் பேசணும், ஆணவத்தில் பேசக்கூடாது, திமிரு பிடிச்சவளா இருக்கா, இவளை முதல்ல வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு வந்து சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஃபேஸ் லைட்டாக சேட் ஆகிடுச்சு. இது டே நோட் பண்ணுறாரு. இங்கே பாரு ரெஜினா, இங்கே இருக்கவங்களாம் வேற கிடையாது, இவங்க எல்லாமே மிஸ்டர் கிம்மோட ஃபேமிலி, அதை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அத்தை உங்களுக்கும் தான், இவளும் வேற ஒருத்தி கிடையாது, இவள் இந்த குடும்பத்தில் ஒருத்தி, இவளுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவளே தானாக கொடுப்பா, இங்கே இருக்கவங்கெல்லாம் ஃபேமிலியில் இருக்கவங்க மாதிரி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரிங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே டேயோட அப்பா ரூம்லேருந்து வெளியில் வராரு. என்னப்பா இங்கே பிரச்சனை, கத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வராரு. நீங்கள் அவரை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டு வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவருமே உங்களை சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாரு. இதை பார்த்து அத்தைக்கும் அத்தை பொண்ணுக்கும் ஸோ ஆடலை. ஆக்சுவலாக நீங்கள் டேயோட அப்பாவோட ரொம்ப க்ளோஸ், பட் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு 6 months கழித்து அவரை வந்து பார்க்குறீங்க. அவர் பிஸ்னஸாக வந்து ஸோ அப்ராட் வந்து போயிருந்திருப்பார், இப்போ தான் வந்து வந்திருப்பார். ஸோ அவங்களோட தான் அந்த அத்தையும் அத்தை பொண்ணுமே வந்து கூட வந்திருப்பாங்க. டேயோட அப்பா எப்படா இருக்கே சொல்லும், நல்லா இருக்கேப்பா, இன்னும் வந்தது கூட ஒரு வார்த்தை சொல்ல, நேத்தாண்டா இவங்க தங்கச்சி பொண்ணுங்களோட வந்தேன், டே சொல்லலையா, அவன் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே திரும்பி பார்க்குறீங்க. அப்போயே டே சொல்கிறாரு, சொல்லாந்தாப்பா கூப்பிட்டேன், ஆனால் வந்ததுலேருந்து சண்டை வாக்கியாக வரப்போ சண்டை மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் வெளுக்குறா ராட்சசி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. அப்போயே டேயோடப்பா என்னடா பிரச்சனை, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்தா உங்கள் சிஸ்டரும் உங்கள் சிஸ்டரோட பொண்ணும் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க, கோவம் வந்துருச்சு, அதான்
என் மேலே எந்த தப்பும் இல்லை, வேணா நீங்கள் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போலாம் அந்த அத்தை, இங்கே பாருங்க, இதெல்லாம் சரிபட்டு வராது. வேலை பார்க்குற பொண்ணு என்ன அந்த கேள்வி கேட்குறா, அதை பற்றி நீயும் உன் பையனும் வாயை திறந்து கூட கேட்க மாட்டீங்க. அவன் என்ன கட்டி பிடிச்சிலாம் சமாளிச்சுட்டு இருக்கான், என்ன நடந்துட்டுருக்கு கேட்டால் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இவ, வீட்டில் ஒரு பர்சன், இவளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு தங்கச்சி, அவள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான், இங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான். எல்லாருக்கிட்டேயும் எப்படி என்கிட்டையும் டேக்கிட்டையும் பேசுகிறேன், அந்த மாதிரி நல்லா கேஷுவலாக பேசு. மேம் தான் சொல்லணும், மேடம் தான் சொல்லணும், சார்னு தான் சொல்லணும். நீங்கள் எதுக்கு இந்த ரூல்ஸ்லாம்? மனுஷனுக்கு மனுஷன் என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி தான், அது நல்லா புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாமல் டேயும் ஒய்யனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே நல்லா புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஹக் பண்ணுறது இதெல்லாம் என்ன இருக்குது சொல்லு? விடு, இதெல்லாம் எதுக்கு நீ சீரியஸாக எடுத்து பேசிகிட்டு இருக்கா? அவள் எப்போதும் வீட்டில் உரிமை எடுத்து தான் எல்லாமே பண்ணுவாள். அவள் எப்போதும் மாதிரி வந்திருப்பா, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு விறுவிறுன்னு இப்போ ஸ்டெப்ஸில் ஏறியிருப்பா. இவன் ஃபோன் பண்ணி நொய் நொயின்னு வர சொல்லியிருப்பான். இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லிட்டே ஒய்யனை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிருந்தியா? பா, டார்ச்சர்லாம் ஒன்றும் பண்ணல. சண்டே அதுமா சரி வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு இவளை வெளில கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன். மேடம் பார்த்திங்கன்னா ஒரு சண்டையை போட்டா. சரி விடுங்க, எதுக்கு? சரி வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, எல்லோரும் இதை பற்றி மறந்துடுங்க, ஓகேவா? ஏய் ராட்சசி, சாப்பிட்டியா இல்லையாடி அப்படின்னு உங்களை பார்த்து வந்து கேட்குறாரு. நீங்கள் எங்கே பல்லு விலைக்கு குளிச்ச சீருக்கு இங்கே தான் ஓடி வந்தேன். காலையிலே டென்ஷன் பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டேபிளில் வந்து உட்காரிங்க. ஸோ எல்லாருமே வந்து டேபிளில் உட்காரிங்க. ரெஜினாவுக்கும் ரெஜினாவோட அம்மாவுக்கும் உங்களை சுத்தமாக வந்து பிடிக்கல, நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அடுத்து டே உட்காந்துருக்காரு டே பக்கத்தில். ஸோ அந்த ரெஜினா உட்காந்துருக்கா. ஆப்போசிட்டில் வந்து டேயோட அப்பாவும் டேயோட ஆத்தையுமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையில டேக்கு வந்து பொறையிறது. நீங்கள் டக்குன்னு வந்து அவர் தலையை தட்டி கொடுத்து ஸோ தண்ணி வந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ ரெஜினாவும் வந்து தலையை தட்ட வந்திருப்பா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தட்டினால அவள் வந்து பார்த்துட்டே வந்து இருக்கா. நீங்கள் அப்போல என்ன டே பார்த்து சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட ஹேரை வந்து லைட்டாக கோதி விடுறீங்க. ஸோ இதை பார்த்து ரெஜினாவுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ராட்சசி, எல்லாம் ஒன்னால தாண்டி, திட்டிகிட்டே இருந்திருப்ப பக்கத்தில் உட்காந்து, அதான் பொறையிடுச்சு. சும்மா எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாத டே, ஒழுங்காக சாப்பிட தெரியல, பழியத்துக்கு ஏன் மேலே போட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போல டேயோட அப்பா, ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க, கொஞ்சமாச்சும் மெச்சூர்டு இருக்காடா 2 பேருக்கும். நீலாம் ஒரு கம்பெனி எடுத்து நடத்துகிறேன்னா எவனுமே நம்ப மாட்டான்டே, சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக வந்து அவகிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்க, சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு வந்து டேயோட அப்பா சொல்லவும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து 2 பேரும் சாப்பிட்றீங்க. அப்போ ரெஜினா சொல்கிறா, மாமா இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே, ஆஃபீஸ் லீவ் தானே? ஆமாம் ரெஜினா, ஃப்ரீ தான். ஏன் அதுவா, என்னை வெளியில் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போறியா? வெளியிலையா? இன்னைக்கு நான் ஒய்யன் கூட வெளில போகலான்னு நினச்சேனே. என்னம்மாம்மா, இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன், வெளில கூப்பிட்டுலாம் போக மாட்டியா? இப்போ பாரு அந்த பொண்ணு கூட தானே இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. அப்படி இல்லை ரெஜினா, பாவம் வீட்டில் தூங்கிட்டு இருந்தவளை வர சொல்லி பாடாப்படுத்தி கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா ஏதாச்சும் பாவம் நினச்சிக்குவா, அவளுக்கு யாரும் கிடையாது என்னையை தவிர அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பிள்ளை சொல்கிறீங்க, இல்லை நீ வேணா அவங்கள கூட்டிகிட்டு வெளில போயிட்டு வா, நான் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்பா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. டே அப்பா வந்து ஓகே ஓகே டபுள் ஓகேடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டே வந்து ஒத்துக்கவே மாட்டுக்கிறாரு. அதெல்லாம் முடியாதுடி அப்பா, சும்மா இருங்கப்பா, பாவம் அவரே நேத்தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், முடியாமல் இருக்கார்ல, நீ கூட இருந்தால் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்ப, நீ என் கூட வா ரெஜினா, நான் இன்னொரு நாள் உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன். அப்போல அவள் வந்து சொல்கிறா, என்னம்மாம்மா இது எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா, நீ அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிடுவ, அந்த பொண்ணு தான் சரின்னு சொல்கிறாள், நீ ஏன் ஒத்துக்க மாட்ற? ரெஜினா, அவளுக்கு திங்ஸ் வாங்கணும், ஏன் அவளே போய் வாங்கிக்க மாட்டாளா? அவள் என்ன சின்ன குழந்தையா? ஆமாண்டி, அவள் சின்ன குழந்தை தான்,
அதான் இப்படி பொத்தி பொத்தி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ டே எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க, நீ போயிட்டு வா, திங்ஸ் தானே நான் போய் வாங்கிக்கிறேன். எங்கடி நீ போய் வாங்குவ, நான் தான் கூப்பிட்டு போவேன், நான் தான் வாங்கி தருவேன். ஐயோ சரி நீயே வாங்கிட்டா, இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலாம். இன்னொரு நாள்னா எப்போ, என்னென்ன திங்ஸ் உனக்கு முடிஞ்சிச்சு சொல்லு, பர்சனலாக என்னென்ன. இல்லை என்ன டே இப்பெல்லாம் கேட்டால் நான் என்னென்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன்ல போன மந்த் வாங்கினது கரெக்டாக உனக்கு இந்த மந்த் எல்லாமே முடிஞ்சிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் இன்னைக்கு காலையில் கால் பண்ணி உன்னை வர சொன்னேன், நான் வாங்கி தரேன் வா. அதுக்கப்புறம் அது இல்லை பேட் இல்லை அது இல்லை அது முடிஞ்சு போச்சு இந்த லோஷன் முடிஞ்சு போச்சுன்னு ஒவ்வொரு கடையாக போய் நின்றுட்டுருப்பியா. ஐயோ இப்போ எதுக்குடா கோவப்படுற, சரி இப்படி பண்ணலாம், அவங்களுக்கு ஓகேனா நம்ம 3 பேர் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போல ரெஜினா சொல்கிறா, நான் மாமா கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், இப்படி 3வது மனுஷங்கள்லாம் கூட இருந்தால் எனக்கு எதுவும் அவர் கூட பேச முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறா. நீங்கள் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்புறட்டே சொல்கிறாரு, அப்போது நீ வீட்டில் இரு, நீ அத்தையை கூட்டிகிட்டு அப்புறம் வெளில போய் சுற்றி பார்த்துக்கோ, நானும் இவ்வளோ போயிட்டு வரோம், இப்படி திமிராலாம் பேசினேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் ரெஜினாவோட அம்மா சொல்கிறாங்க, என்னட்டே நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம், இந்த பொண்ணுனால எவ்வளோ சண்டை வருது பாரு, இவளுக்கே ஏற்றுட்டு பேசிகிட்டு இருக்க, அவளுக்கு போக தெரியாதா என்ன, உன் கூட வேலை பார்க்குறா, உனக்கு பிஎன் பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்கா, அதெல்லாம் ஓகே, சரி ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகிட்டா, வீட்டில் ஒரு ஆளாக ஆயிட்டா, எல்லாமே ஓகே, அதுக்காக அவளுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ் கூட நீ தான் போய் வாங்கி கொடுக்கணுமா, பாவம் அவன் ரெஜினா, உன் கூட எவ்வளோ ஆசையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா தெரியுமா, நீ என்ன இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருக்க அவகிட்ட, இப்படி தான் பேசுவியா, அப்போ அவளுக்கு ஹர்ட் ஆகாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ப்ளீஸ் டே என்னால் சண்டை வேண்டாம், நீ அந்த பொண்ணு கூட போயிட்டு வெளில போயிட்டு வா, நம்ம நாளைக்கு கூட போய்க்கலாம், சொன்னால் கேளு செல்லோம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட்டே ஒத்த காலில் நிற்கிறாரு. இவர் இப்படி பிடிச்ச பிடிவாதமாக நிற்கிறனால கடைசியாக ரெஜினாவே கன்வின்ஸ் ஆகிட்டா. ஸோ நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்புறம் ரெஜினாக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இங்கே பாருடி அவள் கூட இவனை விட்டுறாத, இவன் என்னன்னா அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், போகிற போக்க பார்த்தா இவ கொத்திட்டு போயிடுவா போல, இங்கே பாரு டே உனக்கு தான் சரியா, அவன் கையே பிடிச்சிக்கோ, அவன் தனியாக விட்டுறாத, அவனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ, பாருடி அவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றுற மாதிரி என்ன வேணால் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போட்டே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் இவன் எதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு, என்ன மேன் உனக்கு பிரச்சனை, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. ரூம்க்கா எதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா இல்லையா, வெண்ணமாவலே அதாண்டி லைட்டாக கன்ஃபியூஸாக இருக்கு, வாடி எடுத்து கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் மட்டும் போட்டுட்டு ஷர்ட் இல்லாமல் நிற்கிறாரு. நீங்கள் இப்போ பாரு எப்படி உங்கள் ஆர்ம்ஸை காமிச்சிட்டே மசில்ஸை காமிச்சிட்டு அப்ஸை கட்டிட்டு நிற்கிற, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போலாம் 2 பேரும் கண்ணாடி பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. அவர் உங்களை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிறாரு. இப்போ எதுக்கிட்டே என்னைய கண்ணாடி பார்த்த மாதிரி நிற்க வைக்கிறா, எர்ரி இந்த கலர் இப்போ செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுக்கிறாரு. இப்போ தானே நீ கூப்பிட்ட, நீ செலக்ட் பண்ணி எடுத்தானு, இப்போ நீயே செலக்ட் பண்ணிட்ட, அப்புறம் எதுக்கு என்னை வர சொன்ன, அதுவா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக சூட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மாட்டுறாரு. அவர் மாட்டினதுக்கப்புறம், பரவாயில்லட்டே ஷர்ட் நல்லா இருக்குது, சரி வா கிளம்பலாமா, ஆனால் உன் அத்தை பொண்ணுக்கு மூஞ்சே சரியில்லை, குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா. என்னடி சரியில்லைனா புரியல. இல்லை அவன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டா, அது இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சுல, நான் நந்தி மாதிரி நடுவில் வருவேன், அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா போல இருக்குது, ஐ திங்க் அவனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்ட்டே. சும்மாரி, இதை போய் அவன் முன்னாடி வச்சு சொல்லிடுறாதா, அதே பிடிச்சிக்குருவாடி, அதெல்லாம் செட் ஆகாதமோ, அவள் கிடக்குறா. ஏன் அப்படி சொல்கிற, அத்தை பொண்ணு தானே,
கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இரு சரியா? எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த மாதிரி தாட்டும் கிடையாது. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? சரி சரி பேசல விடு. சரி காரில் போகிறோமா இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம்? காரில் தான் போகிறோம். ஆமாம் காரில் தான் போகணும். அவன் 3 பேர் போகிறோமோ? அதெல்லாம் ஓகே. டிரைவ் யார் பண்ணுவா? நான் தாண்டி பண்ண போகிறேன், டிரைவர்லாம் வேணாம். அப்போது நீ டிரைவ் பண்ணுவ, பேசஞ்சர் சீட்டில் ரெஜினா தானே உட்காருவா? ஏய் நீ உட்கார்றி, அவளத்துக்கு பின்னாடி போட்டுடலாம். அதுக்கு வேறு மூக்க வடிப்பாட்டே, அதனால அதெல்லாம் வேண்டாம். ரெஜினாவே பேசஞ்சர் சீட்டில் உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஐயோ அப்போ நான் வரவே இல்லடி அம்மா, என்னமோ பண்ணி தொலைங்கடி. அவள் ஏதாச்சும் இன்னும் லூஸ் மாதிரி பேசிட்டு இரிட்டேட் பண்ணிட்டுருப்பாடி. நீ உட்காரன்னா ஓகே, அப்படி பேசாமல் டிரைவரை போட்டுகிட்டே போகலாம். அப்போது டிரைவர் ஓட்டினா பேசஞ்சர் சீட்டில் யாருமே உட்கார மாட்டாங்க, பின்னாடி உட்காரத்துக்கு சண்டை வருமே. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவள் சண்டை போடுவா, நான் என் மாமா பக்கத்தில் தான் உட்காருவேன், நீ எதுக்குடி உட்காருன்னு. அப்போது அது ஓகேவா அப்படி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி அவர் ஐயோ இது யோசிக்காமல் விட்டனே, இப்படி மாட்டிக்கிட்டனே. இதில் என்ன இருக்குட்டே, அவள் அத்தை பொண்ணு தானே, அவள் பக்கத்தில் உட்காரதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் அங்கே தாண்டி பிரச்சனையே, நீ எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. சரி சரி வா, எப்படி சமாளிக்கணுமோ அப்படி நானே சமாளிச்சுக்கிறேன். நான் ஒன்றும் உன்னை மாதிரி லூஸு கிடையாது, சமாளிக்க தெரியாமல் முழிச்சிட்டு நிற்க. நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை ஒரு கேவலமாக ஒரு லுக் விடுறீங்க. ஸோ 2 பேருமே வந்து கிளம்பிட்டு கீழே வர்றீங்க. ரெஜினாவுமே வந்து கிளம்பிட்டு வர்றா. ஸோ காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறாரு, டேவை நீங்கள் பார்க்குறீங்க. ரெஜினா உங்கள் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கா. வந்து பெக்கன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்போயில் அவர் சொல்கிறாரு, ஓயன் முன்னாடி உட்காரு, ரெஜினா பின்னாடி ஏறிக்கோ, நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் டிரைவர் சீட்டில் உட்காராரு. ஸோ அப்போல ரெஜினா, மாமா நான் தான் பேசஞ்சர் சீட்டில் உன் பக்கத்தில் உட்காருவேன், அவளை பின்னாடி உட்கார சொல்லு. ரெஜினா அப்படி இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதுதான் அவள் பின்னாடி உட்காந்தா என்னால் திரும்பி திரும்பி பார்த்து பேசிகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன், பின்னாடியே உட்காந்துக்கோ. ஓயன் ஏறி அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவளுமே சனியை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஏறிட்டா. நீங்கள் ஏறினக்கப்புறம் டேவை பார்த்து என்னாமா புழுவுற அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சும்மா உன் வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஸோ காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா வந்து வைபாக வந்து ஸோ கார் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெஜினா அவங்க 2 பேரையும் நோட் பண்ணிக்கிட்டே வரா. நீங்கள் சிரித்து வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போயில் பிஸ்னஸை பற்றி என்னமோ பேச போகிறோம், ப்ராஜெக்டை பற்றி என்னமோ பேச போகிறோன்னு சொன்னாங்க, இப்போ சிரித்து என்னமோ கதடிச்சிட்டு வராங்க. நடக்கிறதே சரியில்லை, போகிற போக்க பார்த்தா மாமா அவள் பின்னாடியே போயிடுவார் போல். ஷோ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிகிட்டே வர்றா. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் ஷாப்பிங் மால் வந்து ரீச் ஆகிட்டீங்க. வந்து காரை பார்க் பண்ணிட்டு ஸோ வராரு. 3 பேருமே வந்து ஷாப்பிங் மால்குள்ளே வந்து போகிறீங்க. அப்போ ரெஜினா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ சரியா, நான் பே பண்ணிக்கிறேன். அது மாமா எனக்கு எதுவும் வாங்குகிற தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆக்சுவலாக உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஐயோ மர ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு, ஓகே ரெஜினா ஏதாச்சும் வேணா வாங்கிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களை பார்த்து போடி போ உன் செக்ஷனுக்கு போ. இருட்டே வந்தோன்னே எதுக்கு ஷாப்பிங் போவேன், ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமே. தின்னி மாடு தின்னுட்டே ஏறி, நானும் கேட்கணுன்னு நினச்சேன், லைட்டாக ஊதிட்டேன், புசுன்னு இருக்க, வெயிட் போட்டிருக்கா. அது அது வந்து ஆமாம் 3 கிலோ போட்டுருச்சு. அதானே இப்போ பாரு சாப்பிட்டுட்டே இருந்தா அப்படிதான்டி, போடு நீ தாராளமாக வெயிட் போடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, கொள்ளுன்னு இருந்தாலும் க்யூட்டாக தான் இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரெஜினாவுக்கு பத்திக்கிட்டு வருது. ஸோ அவர் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் லைட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டே ஸோ வந்து சாப்பிட வந்து உட்காடுறீங்க. ஸோ நல்லா ஜூஸ் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு ஷாப்பிங் வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 1.5 மணி நேரத்துலேயே உங்களோட ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டிங்க. ஸோ தான் மொத்தமாக வந்து பே பண்ணுறாரு. ஸோ ரெஜினாவுக்கு செம்மையாக கடுப்பாகுது. வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு இப்படி விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான்.
அப்படின்னு சொல்லிட்டா வாய்க்குள்ளே வந்து திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்போயே நீங்கள் டே கிட்ட டே என்னடி எதுவும் வேணுமா மர அதில் அங்கே இருக்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆமாண்டி அழகாக இருக்குது, வாங்கி தரேன், வீட்டில் போட்டுட்டு தர்றியா? போட்டே, அதெல்லாம் வெட்டிங்க்குன்னு போட்டால் தான் அழகாக இருக்கும். சரி உன் கல்யாணத்துக்கு போட்டுடலாம். ஆ ஆ கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு நடக்குமானே தெரில. ஏய் ஏன்டி இப்படி சொல்கிற? அது இல்லை, அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்குன்னு யார் இருக்கா? அதுக்கப்புறம் அவனையும் எனக்கு முழுசாக நம்ப முடியாது. எனக்கு முழுசாக நம்பிக்கையான ஒரு ஆள்னா நீ, அப்புறம் நம்ம அப்பா. ஸோ 2 பேர் மட்டும்தான் நான் முழுசாக நம்புகிறேன். மற்றபடி எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கையும் வராது. கல்யாணம் பண்ணிவிட்டு ஸோ அவன் கூட சீப்பட நானும் விரும்பலை. கடைசி வரையும் இப்படியே திரிய போகிறேன். ஓ மேடம் அப்படி ஐடியாவில் இருக்கீங்களோ? பார்க்கலாம், கல்யாணம் தானே, பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, நான் வரையில் ஒரு ரிங் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கையிலே தெரியுது அது கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்னு. ரிங்கா? எங்கடி பார்த்தா? அந்த கடையில். சரி வா போய் பார்த்துட்டு வரலாம். நான் சும்மா ஜஸ்ட்டு சொல்ல தான் இருந்தேன், பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு. சரி நானும் அந்த அழகாக பார்க்கணும் வா. இல்லை வேண்டாம், நீ போயிட்டு பார்த்தனா கண்டிப்பாக வாங்கி தரேன்னு வேறு ஒத்த காலில் நிற்பேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் பார்த்தேன்னு தான் சொன்னேன். சரி வாடி, நான் வாங்கி தரேன்னா அடம் பிடிக்க மாட்டேன், போய் என்னன்னு பார்க்கலாம். இல்லை வேணாம், பாவம் அத்தை பொண்ணு வேற வந்து ஒரு மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்றுட்டுருக்கா. போய் அவ கூட 2 வார்த்தையை பேசு. நீ எதுக்குடி அவளெல்லாம் கண்டுக்கிறேன்னு இல்லை, பாவம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்திருக்கா. நம்ம அவளை கண்டுக்காமல் அப்படியே விட்டோம்னா ஏதாச்சும் நினச்சிப்பால. அதெல்லாம் அவன் நினச்சிட்டு போகிறா, விடு. நம்ம ஒன்றும் வான்னு ஃபோர்ஸ் பண்ணல, அவள் தான் நம்ம கூட வர நம்மளை ஃபோர்ஸ் பண்ணான். இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே வந்து பேசிட்டு ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டீங்க. ரெஜினாவுக்கு வந்து மூஞ்சியே வந்து சரியில்லை. ஸோ அவள் வந்து நினச்சிருப்பா வெளியில் பீச் இந்த மாதிரி சுற்ற போகலாம் அப்படின்னு. பட் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்ப சொல்லிட்டாரு எல்லாரையும். நீங்கள் வீட்டுக்கு வந்து ஸோ வர்றீங்க. ஸோ திங்ஸ்லாம் நிறையா வந்து எடுத்துகிட்டு வரீங்க. பின்னாடி மேட்ஸ் வந்து பாதி திங்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போல்லாம் ரெஜினாவோட அம்மா, என்ன இந்த பொண்ணு திரும்பவும் எங்கேயே வரா? ஷாப்பிங் தானே கூப்பிட்டு போனேன், அப்படியே அவளை வீட்டுக்கு இறக்கி விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போலட்டே ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் ஒர்க் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அவள் இங்கே தான் இருப்பாள். சும்மா இருங்க அத்தை, ஏதாச்சும் அவளை சொல்லிகிட்டே இருக்காம. ஏய் நீயே தூக்கிட்டு போயிடுவியா? என்னட்டே மனசாச்சே இல்லாமல் பேசுகிற, இவ்வளோ பையன் எப்படி தூக்கிட்டு போகிறது? சரி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதி திங்ஸு, நீங்கள் பாதி திங்ஸு, மேட்ஸ் வந்து பாதி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸோ டேயோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு சோஃபாவில் வந்து வைக்கிறீங்க. ஸோ டேயோட ரூமில் இருக்க ஒரு சோஃபாவில் வச்சுட்டு வந்து நீங்கள் திரும்புகிறீங்க. பார்த்தா வந்து உங்களுக்கு கால் வந்து லைட்டாக சுளுக்கிருச்சு திரும்பின சீருக்கு. நீங்கள் கத்துறீங்க, என் கால் போச்சு டே, எது ரூமில் சோனியே வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ அவர் என்னமோ ஏதோன்னு, என்னடி ஆச்சு, கால் என்னாச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை சோஃபாவில் உட்கார வச்சு உங்கள் காலை பிடிச்சி வந்து பார்க்குறாரு. பார்த்தா காலை வந்து அசைக்கவே முடியல. போச்சுட்டே, என் கால் நல்லா சுளுக்கிக்கிருச்சு, நீ என்னை திட்டிகிட்டே இருந்திருப்ப, அதனால தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எதுக்கடி உன்னை திட்ட போகிறேன், பார்த்து திரும்ப மாட்டியா, பார்த்து நடக்க மாட்டியா, நல்லா சுளுக்கிக்கிருச்சு எங்கள் காலை ஊண்டு. முடியல எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. சரி அழுகாதடி, டாக்டர் கால் பண்ணட்டா? அதெல்லாம் வேணாம், அவர் காலையில் கட்டையிட்ட போட்டுட்டு ஊசிலாம் போடுவார், தைலம் தேய்ச்சா சரியாக போயிடும், எனக்குன்னு வந்து சேருது. சரி வெற்றி, ரெஸ்ட் எடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன கால் நல்லா இருந்து டிங்குன்னு என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போகணும், எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும், நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸுக்கு வந்து என்ன வெட்டி முறித்து கிழிக்கிறீங்க, அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோன் நோண்டிட்டு லூஸு மாதிரி பேசி சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அப்போ நான் எந்த வேலையும் பார்க்குறது இல்லைன்னு சொல்ல வர, அப்படி தானே? ஆமாண்டி, ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், நீ எந்த வேலையும் பார்க்குறதில்ல, சும்மா திண்டமாக தான் உட்காந்துருப்ப.
பாத்தியா இப்படிலாம் சொல்கிற? நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் இந்த கம்பெனிக்காக. பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிற. ஹார்ட்லெஸ் ஃபெல்லோவா? உண்மையை சொன்னால் ஹார்ட்லெஸ் ஃபெல்லோவா? சரிங்க மேடம், ரொம்பலாம் பண்ணாத. கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும். தைலம் தேய்ச்சி உருவி விடுறேன், அப்புறம் சரியாக போயிடும். நீங்கள் ஒன்று வீட்டுக்கு போயெல்லாம் ஒன்று கிழிக்க வேணாம், சரிங்களா? இங்கே இருங்க. வேணாம், அதுக்கு வேறு உங்கள் அத்தை ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, ஏதாச்சும் ஒன்று திட்டிக்கிட்டே. சரி விடுறி, அவங்கள பார்த்தா நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்களெல்லாம் நீ கண்டுக்காத, ஓகேவா? நான் கண்டுக்கிறது இல்லை, ஸோ அதனால தான் எப்படியோ போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் தைலம் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் காலில் வச்சு நல்லா தேய்ச்சி உருகி விடுறாரு. நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கடி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்க? இந்த வலியை கூட தாங்கலைன்னா இன்னும் என்னென்னமோ இருக்குது. அப்போ ஓப்பனாக சொல்லிடுவாமா. என்ன ஓப்பனாக சொல்ல போகிற? இன்றைக்கி எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இந்த வலியே தாங்கலைன்னா கல்யாணம் பண்ணணும், அவங்களோட குடும்பம் நடத்தணும், புள்ள பெறணும். அந்த வழியெல்லாம் எப்படி தாங்குவ? அதெல்லாம் நடந்தால் பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ உள்ளதை மட்டும் நீ பேசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் உட்காராரு. லூஸ் மாதிரி அழுதுட்டுருக்காத, சரி வா, அந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சமாச்சும் சீரியஸாக ஏதாச்சும் பேசுவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்ச நேரம் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் போகுது. ஸோ லன்ச் டைம் வருது. உங்களுக்கு கால் இந்த மாதிரி இருக்கனால ஸோ மேலே கொண்டு உங்கள் கூட சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே டைம் போகுது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் கிளம்புறேன். என்ன இந்த நோண்டி காலை வச்சுக்கிட்டா? ஏன், அதெல்லாம் இட்ஸ் ஓகே, நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் என் கூட மீனா இருக்காள், அவள் பார்த்துக்குவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே மீனா கிட்டேருந்து ஒரு கால் வருது. ஆக்சுவலாக அவள் உங்கள் ரூம்மேட். ஸோ 2 பேருமே தான் தங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொல்லியிருப்பார் இங்கே தங்கிக்கோ அப்படின்னு, நீங்கள் தான் கேட்காம ரூம்மேட்டோட தங்கியிருக்கீங்க. அப்போல கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறீங்க. மீனா சொல்கிறீ. ஒய்யன் எங்கடி இருக்க? அதுவா, நான் வீட்டில் இருக்கேன். ஏன்? அது இன்னைக்கு நைட்டு வெளியில் ஸ்டே பண்ணிக்கிறியா? ஏன்டி இப்படி சொல்கிறா? அது இல்லை ஒயன், இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் ஆசைப்படுறான். அதான் நீயும் இருப்ப, உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க இவ சொல்கிறத கேட்டு. சைலண்ட்டாக உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஒயன் லைனில் இருக்கியா இல்லையா? சரி மீனா, பார்த்துக்கோ, அப்போது நான் நாளைக்கு நைட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போட்டு என்ன பெரிய மயிறு மாதிரி என்னமோ பேசினேன், இப்போது நாளைக்கு நைட்டு வரேன்னு சொல்கிற, அப்போது இங்கேருந்தும் கிளம்பிடுவேன், இப்போது எங்கே இருப்ப? அது நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னேன், நான் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். இல்லையே, யாரோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க மீனா பார்த்துக்குவான்னு. அது ஆமாம், அவள் பார்த்துக்குவாளே, இல்லைன்னா சொல்ல, அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஸோ அதனால தான். இல்லாட்டி அவள் நல்லாவே பார்த்துக்குவா. பாவம், கப்பிள்ஸ் 2 பேர் தனியாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க, நம்ம எதுக்கு போயிட்டு, அதான். ஓ சரி. இப்படியே ஸோ நேரம் போகுது, நைட் ஆகுது. நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்களாம் 9 மணி ஆகிட்டாலே தூங்கிடுவீங்க. பெட்டில் படுத்துட்டு ஸோ டேக்கு அந்த கார்னர் இடம் விட்டுட்டு ஸோ இந்த கார்னரில் படுத்து தூங்கிட்டுறீங்க. ஸோ உங்களை தூங்க வச்சுட்டு வெளியில் வர்றாரு. அப்போல உங்கள் அத்தை, இந்த பொண்ணு இப்போயும் கிளம்பல, இங்கே டேராவை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டேயோட அப்பா ரூமுக்கு போகிறாரு. அப்பா ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்கிறா, ஃப்ரீயாக தான் இருக்கேன். அது உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வா உட்கார் வா அப்படின்னு டேயோட அப்பா கூப்பிடுறாங்க. என்னடா, என்ன சொல்லணும்? அதுப்பா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. என்னடா சொல்கிற, உண்மையாவா? ஆமாப்பா, எனக்கும் அந்த ஆசை வந்துருச்சு, அவளுக்குள்ளே இருக்குது, மேரேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கணும்னு. இன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தோம்ல? ஆமாம் போயிருந்தீங்க. அங்கே ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்து மேடம்க்கு அவ்வளோ ஒரு குஷி,
நான் கூட கேட்டேன், வாங்கி தரேன் வீட்டில் போட்டுட்டு தெரியின்னு. அப்போல்லாம் அவள் சொன்னா, மேரேஜுக்குன்னு போட்டால் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகுன்னு. ஆனால் அப்புறம் சொன்னா, எனக்கு அம்மா அப்பாவே இல்லை, எனக்கெலாம் யார் கல்யாணம் பண்ணி வைப்பா, எனக்குன்னு நம்பிக்கையான ஒரு 2 பர்சன் இந்த உலகத்துலனா நீயும் அப்பாவும் தான். அதேமாரி எனக்கு யார் மேலே நம்பிக்கையும் வராது, யாரை நம்பியும் நான் ஏமாறவும் விரும்பல அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு டேயோட அப்பாட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போல டேயோட அப்பா, இப்போ என்னடா சொல்ல வர, சொல்லிட்டே அவகிட்ட உன் லவ்வை பற்றி? அதுப்பா இல்லை, இப்போதைக்கு நான் எதுவுமே அவகிட்ட இதை பற்றி சொல்ல, நார்மலாக போயிட்டுருக்கேன். ஆனால் சொல்லணுப்பா, எல்லோரும் முன்னாடியும் வச்சு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி என் லவ்வை சொல்லணும், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும். பாவம் அப்பா அம்மா இல்லாமல் எந்த பாசமும் இல்லாமல் வளர்ந்து பொண்ணு, நமக்குன்னு இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு நம்மளை நம்புகிறா. அவளுக்கு கடைசி வரையும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் ஓகேடா, பட் உன் அத்தை ரெஜினாவை கட்டி வைக்கலான்னு பார்த்துட்ருக்கா, அதை பற்றி கூட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அப்போல நான் சொல்லிட்டேன், டேயோட ஆசை தான் எல்லாமே, டே ஓகே சொன்னால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்பா நீங்கள் வேற, டே ஓகே சொன்னால் பண்ணிக்கலான்னு சொன்னீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. எப்படா சொல்கிற மூஞ்சில் அடித்த மாதிரி. இப்போது அவங்க அதே ஒரு அட்வான்டேஜாக வச்சுப்பாங்கப்பா. சரி விட்றா, எப்போ சொல்ல போகிற உன் லவ்வை டேக்கிட்ட? லவ்வாக சொல்ல மாட்டேன்ப்பா, மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இன்றைக்கி தூங்கிட்டா, தூங்கு மூஞ்சி, நாளைக்கு ஆஃபீஸ். ஸோ நெக்ஸ்ட் டே, ஸோ நாளை கழித்து சொல்லான்ட்ருக்கேன். ஒரு குட்டியாக அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி சொல்லான்ட்ருக்கேன். அந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் மீட்டிங் மாதிரி. அப்பயே போட்டுட்டு இவள்கிட்டையும் சொல்லிவிட்டு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடலாமாப்பா, அதை பற்றி உங்ககிட்ட பேச தான் வந்தேன், ஏன்னா உங்ககிட்ட கேட்டு தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு டே அப்பா பார்த்து வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ டேயோட அப்பா, ஓகேடா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, எப்போவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு டேயோட அப்பா வந்து டேட்டை வந்து சொல்கிறாங்க. டே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பேசிவிட்டு ஸோ ரூமுக்கு வராரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க வந்து, ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து படுத்துட்டு ஸோ உங்களே பார்த்துட்ருக்காரு. குழந்தடி நீ, உன்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் என் ஆசையே. கண்டிப்பாக நீ என் ப்ரொப்போஸ் அக்செப்ட் பண்ணிப்ப, உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நான் எப்போவோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சொல்ல உனக்கு ஒரு தயக்கம், அதே மாதிரி எனக்கும் ஸ்ட்ரைட்டாக சொல்ல ஒரு தயக்கம், அவ்வளோதான். பட் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிட்டே ஸோ அவருமே வந்து தூங்கிட்டாரு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 2 பேருமே வந்து கிளம்பிட்டு ஸோ நீங்களுமே டேயோட வீட்லேயே வந்து கிளம்பிட்டு ஸோ ஆஃபீஸ் வந்து போகிறீங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டீங்க. ஸோ நிறைய மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டே வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. லன்ச் டைம் வந்து வருது. ஸோ அப்போல வந்து ரஜினா பொண்ணு வந்து லன்ச் எடுத்துக்கிட்டு வர்றா. நீங்கள் வந்து இதை நினச்சி கூட வந்து பார்க்கல. ஸோ அவள் எடுத்துகிட்டு வருவான்னு. சில நேரத்துக்கு வந்து மெய்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க டேக்கு சாப்பாடு. சில நேரத்துக்கு நீங்களே டேக்கு சேர்த்து சமைச்சு வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. இன்றைக்கி வந்து நீங்களுமே வந்து வீட்டுக்கு வந்து போகலை. நீங்கள் டேயோட கேபின் வாசலில் தான் வந்து நிற்கிறீங்க. உள்ளே போகலான்னு அப்போ தான் வந்துட்டு இருந்திருப்பா. அப்போலாம் உள்ளே போக போகிறா. ஒரு நிமிஷம் இரு ரஜினா, டே முக்கியமாக கால் பேசிகிட்டு இருக்கான், யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச, அவன் இவன்னு பேசாத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ரஜினா? நான் 2 இயர்ஸாக அவனை அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அவனை வாடா போனன்னு பேசுகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுவா, என்ன பிரச்சனை சொல்லவா? நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நான் இன்னும் கொஞ்ச நாளில் அஃபிஷியலாக மிஸ்ஸஸ் டேவாக ஆக போகிறேன். என் புருஷனை ஒரு பிஏ அவன் இவனு பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. புரியுதா? முதல்ல நீ ஒரு அனாதை, அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. தகுதிக்கு மேலே ஆசைப்படாத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போகிறா. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து போயிடுறீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் சைடு வந்து போயிடுறீங்க. டே வந்து ஸோ பெல் வந்து அடிச்சுட்டே வந்து இருக்காரு. நீங்கள் உள்ளே வருவீங்கன்ட்டுன்னு நீங்கள் வந்து காணோம். என்ன ரஜினா இது? ஆமாம் ஒய்யனுங்க, அவகிட்ட சொல்லி தானே விட்டேன் யாரும் உள்ளே விடாதடின்னு. முக்கியமாக கால் பேசிகிட்ருக்கேன் நான்.
மாமா நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணல, நீ தாராளமாக பேசு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஸோ அவள் சேரில் வந்து உட்காரா. ஸோ அப்பேலட்டே அதெல்லாம் சரி இருக்கட்டும், ஓயனுங்க வாசலில் தானே நின்னா? அதுவா தெரியலையே, ஆமாம் வாசலில் தான் நின்னா, எங்கிட்ட அது போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக வந்து சொல்கிறா. டே வந்து டோரை ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறாரு. ஸோ எல்லாரும் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போல அவர் ஆமாம் இங்கே ஓயன் நின்றுருந்தாளே எங்க அவ அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அப்போல அந்த பார்த்த பொண்ணு அது வந்து சார் அவள் வாசலில் தான் நின்றுட்டு இருந்தா, ரெஜினா மேடம் வந்தாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை நீயா வாடா போடன்னு பேசுகிற, நீ ஒரு அனாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒய்யன் அழுதுகிட்டே ஓடிட்டா சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேக்கு சுருன்னு கோவம் வருது. அப்போ ரெஜினா வெளியில் வந்து அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறா. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க நீனு, எதுக்குடி அவளை அப்படி பேசின? அன்னைக்கு தானே படிச்சு சொல்லிட்டு இருந்த அவள் வீட்டில் ஒருத்தின்னு, ஆனால் அதை என்னதுன்னு சொல்லியிருக்க, உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? அவளை நான் தான் வாடா பொண்ணு பேச சொன்னேன், அதனால தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு ரெஜினா, உன் லிமிட்டை நீ தாண்டுற, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா நீ மிஸ்ஸஸ் டேவாக போறியா? அதுவும் அஃபிஷியலா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இப்படி தான் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரியுறியா நீ? என்ன மாமா இப்படி பேசுகிற? ஆமாம் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அப்போ நான் ஒய்ஃபாக போகிறேன், அப்போ எனக்கு தானே எல்லா உரிமையும். யார் சொன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? நீயா சொல்லிட்டு தெரிஞ்சா கல்யாணம் ஆயிருமா? என்ன மாமா இப்படி பேசுகிற? ஏய் நிறுத்துடி, இங்கே பாரு சுத்தமாக எனக்கு மேலே அந்த தாட்டே கிடையாது சரியா? எதுக்கு நீ அவளை அப்படி பேசின? அவள் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ மிஸ்ஸஸ் டேவா? அவ தாட்டி மிஸ்ஸஸ் டேவ் ஆக போகிறவ. என்ன மாமா சொல்கிற? அப்போ அவளை லவ் பண்ணுறியா? ஆமாடி அவளை தான் லவ் பண்ணுறேன், அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இனிமே அவகிட்ட கூட நான் இதை பற்றி சொல்லலை. சரி நல்ல டைம் வரட்டும், ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி பேசி வச்சுருக்க. எங்கே போய் உட்காந்து அழுதுட்ருக்காளோ தெரில. இங்கே பாருங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க, ஒய்யன்தான் மிஸ்ஸஸ் டே ஆக போகிறவ, அவளுக்கு இன்னுமே மரியாதைன்னு தனியாக கொடுக்கணும். எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஓகேவா? இங்கே பாரு ரெஜினா, நான் வீட்டில் வரும்போது நீயும் உங்கள் அம்மாவும் இருக்கக்கூடாது, கிளம்பி போயிட்டே இருங்க அம்மா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உங்களை வந்து தேடுறாரு. உங்களை எங்கேயுமே வந்து காணோம். ஸோ அப்படியே வந்து டெரஸ்க்கு வந்து ஏறுறாரு. நீங்கள் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களை பார்க்கவும் தான் அவருக்கு வந்து ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. ஸோ அவர் ப்ரீத் பண்ணிவிட்டு நல்ல லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் கிட்டே வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு ஸோ உங்கள் கையை வந்து எடுக்கிறாரு உங்கள் ஃபேஸ்லேருந்து. நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. எதுக்கு இங்கே வந்தா? எந்திரிச்சு போ. எதுக்கும் இங்கே வந்து உட்காந்துருக்க? எனக்கு இருக்கவே பிடிக்கல, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே போகிறேன், சாவடிச்சிருவேண்டி நானே. அப்போ இந்த டே வேணாமா? எனக்கு யாருமே வேணாம், என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி சுற்றி இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரெஜினா எல்லாமே தெரியும்டி, அவளை பிடிச்சி காத்திட்டு தான் வரேன். இப்போ எதுக்கு அவள் கண்ட நாய் சொல்லுதுல நீ எதுக்கு கவலைப்பட்டுட்ருக்க? கண்ட நாய் சொன்னாலும் அதானே உண்மை. லூஸு, அதான் நான் இருக்கேன்ல, நீயும் என் கூட எத்தனை நாள் இருப்ப சொல்லு? உனக்கு ரெஜினாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுதுன்னு அவள் தான் சொன்னான். அதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் ஆகிடும். அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் அவள் அதை இதை சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்லுவா, என்னையும் வேலையை விட்டு தூக்கிடுவா. அதுக்கப்புறம் எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அவர் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கவும் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ரெட்டிஷாக, கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. கிறுக்கச்சி உட்காந்து அழுகிற பைத்தியக்காரி மாட்டோம். ஃபேஸை பாரு, அழகான மூஞ்சி அழுது அசிங்கமாக்கி வச்சிருக்கேடி. அவளெல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவா? அதுவும் நான் இந்த ரெஜினாவை கல்யாணம் பண்ணிக்குவானா? அவள் தான் கிறுக்கு மாதிரி அடித்து விடுறானா, அதை நம்பிட்டு வந்து உட்காந்து அழுதுட்ருக்க பைத்தியக்காரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீ இப்போ இப்படி சொல்லுவ, அதுக்கப்புறம் அதான் நடக்க போகுது, நான் தெருவில் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு உண்மை சொல்லவா? மிஸ்ஸஸ் டே யாருன்னு? யார் அந்த மிஸ்ஸஸ் டே? நீந்தாண்டி அழுமூஞ்சி ராட்சசி குண்டச்சி, நீந்தாண்டி. போ. என்னது
அப்படின்னு நீங்கள் திருப்பி வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் சடனாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷாக்காக இருக்குது. பட் நீங்கள் அவரோட கிஸ்ஸில் வந்து மெல்ட் ஆகிட்டு நீங்களுமே பேக் கிஸ் வந்து பண்ணுறீங்க. இட்ஸ் அ லாங் கிஸ். ஸோ 2 பேருமே நல்லா வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரேக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் 2 பேர் ஃபேஸையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இங்கே பாரு அம்மு, நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, சரியா? நம்ம 2 பேருக்கு இடையில இனிமேல் யாருமே வரமாட்டாங்க. நீ தான் மிஸ்ஸஸ் டே, இந்த கிம் டேயோங்கோட பொண்டாட்டி, புரியுதா? உண்மையாக தான் சொல்கிறியா, இல்லை என்னை சமாளிக்கிறதுக்காக போய் சொல்கிறியா? உண்மையை தாண்டி சொல்கிறேன். நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பொசசிவில் தான் அப்பப்போ கிறுக்கு மாதிரி பேசுவேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? தெரிஞ்சிட்டே தான்லாம் பண்ணியா? ஆமாம், வெறுப்பேத்தி பார்க்கணும்ல. போடா, சத்தியமாக சொல்லு, கல்யாணம் பண்ணிக்குவியா? கல்யாணம் பண்ணிக்க வேண்டி 5 பிள்ளை ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 5 பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. ஸோ அப்படி உங்களை மரம் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஹாப்பி என்டிங். அப்படி இப்படி கொண்டு வந்து 2 பேரையும் வந்து சேர்த்தாச்சு. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய், லவ் யூ.